நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தனியார் பள்ளியில் 13 வயது மாணவிக்கு நடந்த பாலியல் கொடுமை ஒட்டுமொத்த நாட்டையும் பேரதிர்ச்சிக்கு உள்ளாகிட்டது. கடந்த 10 நாளைக்கு முன்னாடி தான் கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி அந்த மருத்துவமனையில் கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது. இந்தியா முழுக்க ஒரு பேரதிர்ச்சியை உருவாக்கி அதற்கான நீதிகட்டு போராட்டம் நடந்து கொண்டிருக்க இந்த வேளையில் பர்கூரில் இருக்கக்கூடிய கிங்ஸ்லி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பள்ளி, அந்த பள்ளியில் என்சிசி ஆசிரியராக உள்ளே நுழைந்து அந்த என்சிசி கேம்பில் 19 மாணவிகள் சேர்ந்திருக்காங்க. அதில் ஒரு மாணவி 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 13 வயது மாணவி. அந்த மாணவியை இந்த சிவராமன் என்கிற இந்த அயோக்கியன் பழகி அந்த பெண்ணோடு இருந்து அந்த பெண்ணை பாலியல் தேவைக்கு பயன்படுத்தியிருக்கிறான். இந்த பெண் தன்னுடைய உடலில் ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்லி இவன் தனக்கு நடந்த கொடுமையை அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கிட்டையும் தாளாளர்கிட்டையும் போய் சொல்லியிருக்காங்க. அந்த தாளாளரும் ஆசிரியரும் பள்ளியினுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி அதை மூடி மறைக்க பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் தன்னுடைய தாயார்கிட்ட போய் சொல்கிறாங்க. அந்த தாயார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை விசாரணை நடத்துகிறாங்க. விசாரணையில் அந்த சிவராமன் தலைமறைவாகிறான். பள்ளியில் முழுமையாக விசாரிக்கும் போது பள்ளி அதை மூடி மறைக்கத்தான் பார்க்குது. உண்மையிலே அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு அந்த தாளாளர் முன் புகார் அளிச்சிருந்தா அவர் இதில் விட்னஸாக மாறியிருப்பார். அந்த ஆசிரியர் முன் புகார் கொடுத்தா ஆசிரியர் விட்னஸாக மாறியிருப்பாங்க. தாளாளரும் ஆசிரியரும் பள்ளிக்கூடத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற முயற்சியில் இப்போ அவங்களும் குற்றவாளியாக மாறியிருக்காங்க. முழுமையாக விசாரித்த பிறகு இவன் அந்த பெண்ணுக்கு மட்டும் பாலியல் தொல்லை கொடுக்கல, அந்த பெண்ணை போலவே கிட்டத்தட்ட 13க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக காவல்துறை தரப்பு தெரிவிக்கிறது. தலைமறைவாக இருந்த அந்த சிவராமன் என்பவன் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி. இன்னைக்கு வரைக்கும் சமூக ஊடகங்களில் நாத்தாக்கா நிர்வாகி என்று சொல்கிறாங்க. அவன் நாம் தமிழர் கட்சியில் பயணம் செஞ்சிருக்கிறான். ஆனால் ஆக்டிவாக செயல்படலை. கடந்த தேர்தல் பிரச்சாரங்களில் சில மேடைகளில் பேசியிருக்கிறான். அதே போல் உடனடியாக நாம் தமிழர் கட்சி உறுப்பினராக தெரிந்த உடனே அண்ணன் சீமான் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கிறார். கட்சியை விட்டு நீக்கிறது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லும்போது அவன் யாராக இருந்தாலும் தப்பு தான், அவன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாம் தமிழ் சொல்லுது. நாம் தமிழ் கட்சி இந்த இடத்துல தங்களுடைய கட்சிக்காரன் என்பதற்காக அவனுக்கு முட்டு கொடுக்கல, அவனுக்கு ஆதரவாக நிற்கலை, லீகல் டீம் போய் வேலை செய்யலை. இதை எல்லாவற்றையும் தாண்டி அவன் தலைமறைவாக இருந்த பொழுது நாம் தமிழர் கட்சியுடைய கிருஷ்ணகிரி பொறுப்பாளர்கள் தான் அவன் கோயம்புத்தூரில் இந்த இடத்துல தங்கியிருக்கான் என்று காவல்துறைக்கு தகவல் கொடுத்து அவனை கைது செய்வதற்கு காரணமாக இருந்ததே நாம் தமிழர் கட்சி தான். தப்பு செஞ்சவன் யாராக இருந்தாலும் அந்த தவறு மிக கொடுமையான தவறு என்பதால் நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் காவல்துறையில் அவனை பிடிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த காவல்துறையில் பிடிச்சு கொடுத்த நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் நம்முடைய ராயல் சல்யூட். இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, இவன் இதை ஒரு வேலையாகவே செஞ்சிருக்கிறான். அந்த 13 வயது சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்கிறான், பாலியல் தேவைக்கு பயன்படுத்தியிருக்கிறான். அதுபோலவே மற்ற மாணவிகளையும் தன்னுடைய பாலியல் தேவைக்கு பண்ணியிருக்கான். சரி, இவன் கல்யாணம் முடியாத ஆளான்னு விசாரித்து பார்த்தா கல்யாணம் முடிஞ்ச நாய் இது. கல்யாணம் முடிஞ்சு அழகான வீட்டில் பெண் இருக்குது. இது எல்லாவற்றையும் தாண்டி சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுருக்கிறான். 30 வயதாவது சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்கிறான். இப்போ அவனுக்கும் அந்த மனைவிக்கும் சின்ன பேச்சுவார்த்தை ஏதோ ஒரு முரண் இருந்திருக்கிறது, சரியாக பேசிக்கிறதுல போல இருக்குது. இப்போ இதை சாக்கா வைத்துக்கொண்டு இந்த பள்ளிக்கூடத்தில் போய் இவன் ஒரு கேவலமான மகா மட்டமான வேலையை பார்த்துருக்கிறான். இதில் எல்லாவற்றையும் தாண்டி என்சிசி ஆசிரியர் என்சிசி முகாம் நடத்துறோன்னு போனால் இவன் உண்மையான என்சிசிக்கும் இவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அது ஒரு போலியான என்சிசி கேம்ப்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துருக்குது. இவனும் போலி, என்சிசி கேம்பும் போலி, இவன் நடத்தின முகாமும் போலி, இவன் செஞ்ச வேலையும் ஒரு போலித்தனமான கேவலமான வேலை. இதில் என்ன அப்படின்னா, 13 வயது மாணவியை தொட்டா, அவளை பாலியல் ரீதியாக பார்த்தால், பாலியல் உணர்ச்சியோடு பார்த்தா அது மிக தவறு. சட்டப்படியும் தெரியும், அறத்தின்படியும் மிக தவறு. அந்த அடிப்படை கூட இந்த நாய்க்கு தெரியலையா அப்படிங்கிறதா நம்மகிட்ட இருக்க கேள்வி. போக்சோ 10 அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது போக்சோ ஆக்டில். இந்தியாவில் அந்த சட்டங்கள் இப்போது மிக கடுமையாக கொண்டுவரப்பட்டிருக்கிறது. சில நீதிபதிகள் அந்த போக்சோ 10க்கே ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. போக்சோ 10ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு பெண்ணை 18 வயதுக்கு குறைவான ஒரு பெண்ணை நீங்கள் பாலியல் உணர்ச்சியோட பார்த்தாலே தப்புன்னு சொல்லி போக்சோ 10 சொல்லுது. அந்த ஒரு ஒரு 8 வயசோ இல்லை 10 வயசோ ஒரு 18 வயசுக்கு குறைவான பெண் என்னை இந்த நபர் ஒரு தவறான உள்நோக்கத்தோடு பார்த்தாரு அப்படின்னு புகார் அளித்தா கூட அந்த போக்சோ 10ல் கைது பண்ணி 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட சட்டங்கள் வந்திருக்கிறது பெண்களை பாதுகாக்க, குழந்தைகளை பாதுகாக்க. 13 வயதுங்கிறது குழந்தைங்க. இந்த நாய்க்கு சரியான வயசில் கல்யாணம் பண்ணியிருந்தால் அவனுக்கே 13 வயசில் குழந்தை இருக்கும். தன்னுடைய குழந்தையை எப்படி தொட தோணுது?
எப்படி அவளை பாலியல் ரீதியாக பார்க்க தோணுது? அப்போ நிச்சயமாக, அதனால நான் பதிவு போட்டிருந்தேன், நிச்சயமாக இவன் ஒரு மனப்பிறவுக்கு ஆட்பட்ட சைக்கோவாக மட்டும்தான் இருக்க முடியும். சைக்கோக்களால் மட்டும்தான் குழந்தைகளை வந்து பாலியல் ரீதியாக பார்க்க முடியும், பாலியல் ரீதியாக அந்த குழந்தையை தொட முடியும். இப்பொழுது இந்த வழக்கில் தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. விசாரணைக்கு உடனடியாக தமிழக காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் 3 நாளைக்குள்ள அறிக்கையை சமர்ப்பிக்கணும், இதில் என்ன நடந்துச்சுன்னு. ஏன்னா தனியார் பள்ளிகளுக்கான கட்டுப்பாடுகள் இங்கே இருக்கணும். தனியார் பள்ளியில் யார் வந்து முகாம் நடத்துகிறாங்க, யார் வந்து கராத்தே பயிற்சி பண்ண வராங்க, யார் வந்து நீச்சல் பயிற்சி பண்ண வராங்க, அந்த ஆசிரியருடைய பின்னணி என்ன, அவர் உண்மையிலே ஆசிரியர் தானா என்கிற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லையோ, எந்த விதமான ஆய்வுகளும் நிகழ்த்தப்படவில்லையோ அப்படிங்கிற கேள்வி பிறக்குது. இப்போ இந்த சிவராமன் என்கிற ஒரு தவறான நபரை என்சிசி முகாம் நடத்துகிற பேரில் இந்த தனியார் பள்ளி எப்படி அனுமதிச்சது? அப்போ அதில் என்சிசி முகாம் இருக்குன்னா இங்கே பள்ளிக்கல்வித்துறை அங்கே ஆய்வு நிகழ்த்தியதா? அந்த தனியார் பள்ளியும் பள்ளிக்கல்வித்துறை கட்டுப்பாட்டில் தான் வருது, அது ஏன் ஆய்வு நிகழ்த்தலை அப்படிங்கிற பல்வேறு கேள்வி வந்து. இதுபோல் தமிழ்நாட்டில் எத்தனை பள்ளிக்கூடங்களில் போலியான என்சிசி முகாம்கள், போலியான ஆசிரியர்கள் இப்படி இருக்காங்க. ஏன்னா இந்த பெண் குழந்தைகளை இருக்கக்கூடிய இடம், பெண் குழந்தைகள் நம்பி பெற்றோர்கள் வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. என்சிசினா ஒரு நல்ல பயிற்சி எடுப்பாங்க, ஒரு ஒரு உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க, ஒரு பற்றோடு இருப்பாங்கன்னு சொல்லி பல்வேறு காரணங்களுக்காக என்சிசி முகாமுக்கு பிள்ளைகளை நம்பி அனுப்புகிறாங்க. அது உண்டு உறைவிட பள்ளி, அங்கே தங்கி படிக்கிற பள்ளி, ஹாஸ்டல் இருக்கிற பள்ளி. அப்போ நம்பி அனுப்புகிறாங்க. இவன் ஹாஸ்டல் இருக்கும்போது அந்த பிள்ளை தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளையை வந்து இவன் பாலியல் ரீதியாக துன்புறுத்ததாக சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிள்ளையை ரொம்ப நாளாக இவன் பழகி குறி வச்சு தொடர்ச்சியாக அந்த பிள்ளையை பயன்படுத்தியிருக்கான் தன்னுடைய பாலியல் தேவைக்கு. 1 முறை 2 முறை இல்லை, தொடர்ச்சியாக பயன்படுத்தியிருக்கிறான். அதே போல பல்வேறு மாணவிகளை, இணங்காத மாணவிகளை பாலியல் அபியூஸ் பண்ணியிருக்கிறான், அந்த தேவைக்கு பயன்படுத்த பார்த்துருக்கான். சில பேர் விலகி ஓடிட்டாங்க, சில பேர் வந்து இவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் நீண்ட நாட்களாக இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஒரு 1.5 வருஷமாகவே மொத்தமாக அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து பல வேலையில் பார்த்துருக்கான். இது எப்படி ஆசிரியருக்கும் பள்ளிக்கூடத்துடைய தலைமை ஆசிரியருக்கும் தாளர்களுக்கும் தெரியாமல் இருந்துச்சு, தெரிஞ்ச பிறகு காப்பாற்ற ஏன் முயற்சி பண்ணாங்கன்னு பல்வேறு கேள்விகள் தேசிய மகளிர் ஆணையம் கேட்டிருக்காங்க. உடனடியாக 3 நாளைக்குள்ள இந்த விசாரணை முடித்து நீங்கள் அறிக்கையை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவனுக்கு கொடுக்கப்படுற தண்டனை, ஏற்கனவே நம்ம வந்து சென்னையில் பல்வேறு பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து இதுபோல் பெண் பிள்ளைகளை வந்து சீண்டி பல்வேறு புகாரில் ஈடுபட்டு குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டாங்க. நாமக்கல்லில் கூட ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் கைது செய்யப்பட்டார், ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். தமிழ்நாடு முழுக்க கடந்த 2021 காலகட்டத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த புதுசில் தொடர்ச்சியாக இது போன்ற கைதுகள் நிகழ்த்தப்பட்டது. அப்படி நிகழ்த்தப்பட்ட பிறகும் கூட இப்போ மீண்டும் இந்த பள்ளிக்கூடத்துடைய பிள்ளைகளை குறிவித்து இந்த மாதிரி என்சிசி ஆசிரியர், உடற்பயிற்சி ஆசிரியர் பல பேர் இந்த மாதிரியான லீலைகளில் ஈடுபடுறான்னா இங்கே சட்டங்கள் கடுமையாக்கப்படணும், தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். இவனுக்கெல்லாம் பெயில் கொடுக்கக்கூடாதுங்க. இவனுக்கெல்லாம் பெயில் கொடுக்காம உள்ளே வச்சு உடனடியாக இந்த வழக்கை விசாரணைக்கு அழைத்து இதுக்கான தண்டனை வழங்கினால் மட்டும்தான் இனி ஒருத்தனுக்கு பெண் பிள்ளைகள் மேலே கை வைக்கிறதுக்கான துணிச்சல் வராமல் போகும். இந்த துணிச்சல் எப்படி வருது? எப்படி நம்ம யாரும் பார்க்க மாட்டாங்க, அப்படி மாட்டினா கூட தப்பிச்சிடலாம், இந்த பிள்ளை எங்கே வெளியே போய் சொல்ல போகுது, இந்த பிள்ளை நமக்கு இணக்கமாக இருக்கும், எதையோ ஒன்று காட்டி தான் நம்ம வந்து அந்த பிள்ளையை கட்டுப்படுத்திருக்கணும். ஒன்று பயத்தை காட்டியிருப்பான், இல்லை வந்து தன்னுடைய ஒரு அதிகாரத்தை காட்டியிருப்பான், நான் அந்த ஸ்கூலில் பெரிய ஆள், நான் சொன்னால் ஏதோ நடக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸை காட்டுறான். அப்போ அந்த திமிரு அடங்கணும்னா அவனுக்கான கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படணும். இது போன்ற சம்பவங்களை கேள்விப்படும் போதே நமக்கு ஒரு அருவருப்பு வருது, ஒரு வெறுப்பு வருது, ஒரு மனிதர்கள் மீதான ஒரு கோபமும் ஒரு வெறுப்பும் வருது. பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்திலும் சரி, அதே போல் இந்த நாகர்கோவிலில் காசிங்கிற ஒரு அயோக்கிய பேர் செஞ்சதும் சரி, தொடர்ச்சியாக திரைப்படங்கள் இப்போ இந்த மகாராஜா படத்தில் அந்த காட்சியை நம்மளால் கடக்க முடியலை. ஒரு அந்த காட்சியை சரியாக அவங்க காட்சிப்படுத்தலை. ஒரு அவங்க புரிதலை தான் நமக்கு புரிஞ்சு இந்த மாதிரி இப்போ அந்த பெண்ணை வந்து கொடுமைப்படுத்திக்கணும்னு புரிய முடியுது. அதையே நம்மளால் கடந்து விட முடியல. இப்படி ஒரு சின்ன பிள்ளையே இத்தனை பேர் சேர்ந்து தொடர்ச்சியாக பாலியல் ரீதியாக துன்புறுத்திருக்கானே அப்படிங்கும்போது அந்த ஒட்டுமொத்தமான ஈரக்குலையும் நம்மளால் பிடுங்குது. ஆனால் இவன் வந்து ரத்தமும் சதையுமாக இருந்து ஒரு மேடையில் பேசுகிறான், ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கிறான். அப்போ எப்படி நடந்திருக்கணும்? நம்மளால் அந்த கட்சி கெட்ட பேர் வருமே, நம்ம சார்ந்தவர்களுக்கு கெட்ட பேர் வருமே, நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வருமே, நம்ம அம்மா அப்பாவுக்கு எப்படி வீட்டில் தலைநிமிர்ந்து நடப்பாங்க, நம்ம நாளைக்கு எப்படி சாலையில் நடப்போம், நம்முடைய நண்பர்கள் நினைப்பாங்க, நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி என்ன நினைப்பாங்க, நமக்கு பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகள் நம்மளை எப்படி பார்க்கும்? இப்போ இந்த போக்சோ வழக்கில் உள்ளே போயிடுறான், 13 வயசு சிறுமியை வந்து பாலியல் துன்புறுத்தி அவனுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை வளர்ந்து நம்ம அப்பா இந்த வழக்கில் உள்ளே போன நினச்சா அவன் மனசு எவ்வளவு பாடுபடும். அதன் ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தா இது போன்ற செயல்களை ஈடுபட மாட்டான். கேவலமாக இருக்குது. இது நினைக்கும் போதே மிக அருவருப்பாக இருக்குன்னு. அப்படி என்னடா உங்களுக்கு தோணுது? அப்படி என்னடா குழந்தைங்களுடைய கறி வேணுமாடா உங்களுக்கு? குழந்தைங்களுடைய சின்ன பிள்ளையோட கறி வேணுமாடா? அப்படி வேணால் கரியல் திங்க வேண்டிய கடிக்கல்ல போயிட்டு இவங்கெல்லாம் விடவே கூடாதுங்க. அவன் எவனாக இருந்தாலும் சரி, இவனை சட்டத்தின் முன்பு முழுமையாக நிப்பாட்டி இவனுக்கு உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுத்தால் மட்டும்தான்
இனிமேல் குறைந்தபட்சம் பயப்படுவான் மற்றவன் சின்ன பிள்ளைகளை தொடர்றதுக்கு. பிதாமகன் படத்தில் சூர்யா சொல்லுவார், டேய் இனி இந்தியாவில் பண்ணதுனால தான் தப்பிச்ச, இதே நீ வந்து வெளிநாட்டில் பண்ணதுன்னா எடுத்திருப்பாங்க அப்படின்னு. அது மாதிரியான சட்டங்கள் இந்த மாதிரியான வழக்குகளுக்கு கொண்டு வரப்படணும். நீங்கள் பண்டைய காலங்களில் இருந்திருக்கிறது, பண்டைய காலங்களில் இது போன்ற பாலியல் துன்புறுத்தல்களுக்கு, பாலியல் வன்கொடுமைகளுக்கு கொடுமையான தண்டனைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது கொடுமையான தண்டனை இல்லை, நல்ல தண்டனை தான். அது கொடுமையான தண்டனை நம்ம சொல்கிறோம், அது நல்ல தண்டனைகளே அந்த நேரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறுத்து எடுப்பது, பொதுவெளியில் அடித்து கல்லால் அடிப்பது, பொதுவெளியில் வச்சு பாதிக்கப்பட்ட நபர்களே வச்சு அடித்து கொள்வது. இந்தியா ஜனநாயக நாடு, அதனால் பொதுவெளியில் வச்சு அடிக்க முடியாது, அறுத்து எடுக்க முடியாது, அவனை வந்து வெட்டி வீச முடியாது. ஆனால் சட்டத்தின்படி நிப்பாட்டலாம், சிறையின் மூலமாக தண்டனை கொடுக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட தண்டனைகளும் இங்கே வரணுமோ அப்படிங்கிற கேள்வி பிறக்குது. இப்போ நீங்கள் துபாயிலெல்லாம் இதை செஞ்சிட முடியாது, சவுதி அரேபியாவில் இதை செஞ்சிட முடியாது, அரபு நாடுகள் இதை செஞ்சிட முடியாது. பல்வேறு உலக நாடுகளில், பல்வேறு நாடுகளில் இந்த ரேப்புக்கு வந்து கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படுது. உடனடி தூக்கு, 3 நாளில் தூக்கு, 4 நாளில் தூக்கு. அதே போல் பிறங்கையை கட்டி உடனடியாக சுட்டு கொண்டுருவான். அது ஒரு தண்டனை. ஜுடிஷியல் சிஸ்டத்தின் அடிப்படையிலேயே வந்து சுட்டுக் கொள்வது வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க இல்லையா, என்கவுண்டர் மாதிரியே சுட்டுக் கொள்வது ஒரு தண்டனையாக இருக்குது. கொலைக்கே அவன் சுட்டுக் கொள்கிறான். ரேப்பு, கஞ்சா, இந்த மாதிரியான போதைப் பொருள் இதெல்லாம் உடனடியாக 3 நாள் விசாரணை டப்புன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட நாடு இங்கே இல்லை. இது ஜனநாயக நாடு என்பதனால, இங்கே வந்து சட்டத்தை வந்து கொஞ்சம் மதிப்பதனால, நீதித்துறை, சிறைத்துறை இதெல்லாம் இருக்கிறதுனால இவங்களுக்கு ரொம்ப சௌரியமாக போச்சு. நல்லா கற்பழிச்சிட்டு உள்ளே போய் உட்காந்து நல்ல ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யாப்பழம், வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு புஷ்டியாக இருக்காங்க. இந்த சென்னையில் 8 வயது சிறுமி ஹாசினின்னு ஒரு பொண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அந்த பொண்ணை எரிச்சு கொண்ட ஒரு அயோக்கிய நாய் புழல் ஜெயிலில் இருக்காங்க. புழல் ஜெயிலில் ஒன்றில் A கிளாஸ் அவனுக்கு. நம்ம அரசியல் ரீதியாக போயிருக்கிறோம், பேசிட்டு உள்ளே போயிருக்கிறோம், நமக்கு A கிளாஸ் கிடையாது, அவனுக்கு A கிளாஸ். மாதம் அவங்க அப்பாவுக்கு வர பென்சில்லேருந்து நல்லா ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம், ஏன்னா அவன் எல்லாம் முழுக்க சட்டத்தை பூரா படிச்சிட்டான். என்னென்ன உண்டு ஒரு சிறைத்துறை சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சிறைவாசிக்கு என்னென்ன உண்டு இதெல்லாம் கொடுக்கணுங்க, மேனுவல் படி இது கொடுக்கணுங்க, முட்டை கொடுங்க, மேனுவல் படி வாரம் பால் கொடுங்க அப்படின்னு சொல்லி நல்லா வாங்கி குடிச்சுட்டு காலையில் ஒரு குளியல், நைட்டு ஒரு குளியல் போட்டு நல்லா இருக்கான்றாங்க. அப்போ என்ன இருக்குது இங்கே சட்டம்? அவங்க கைது பண்ணி 6 வருஷம் ஆச்சு. வெளியே வந்து அந்த நாய் பெயிலில் வந்து உங்கள் அம்மாட்ட காசு கேட்டிருக்காங்க, அவங்க அம்மா காசு தரணுன்னே அம்மாவையும் போட்டு தள்ளிட்டு போயிடறான். அப்புறம் 2 கொலை ஆயிடுது, 2 கொலை ஒரு ரேப் கேஸ் ஆயிடுது. ஆனாலும் அவன் வந்து நல்ல சாப்பாடு போட்டு 3 வேளை நல்ல கெடுற மாதிரி உள்ளே உட்காந்துக்கிறான், நல்ல 6 பேக் வச்சுக்கிட்டு. அதே மாதிரி தான் இது இப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பதனால தான் இவனுக்கு துணிச்சல் வருது. என்ன அதிகபட்சம் உள்ளே போவான், பெயிலில் வெளியே வந்துடுவான், தண்டனையே போட்டாலும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் உடச்சி வெளியே வந்துடலாம், வழக்கு வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற திமிர் இருக்குது பாருங்கள். அந்த திமிரை அடக்கணும்னா கடுமையான தண்டனைகளை அரசு இதில் முன்னெடுக்கணும், அரசு இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும். குழந்தைகள் இங்கே இந்தியாவில் மிகப்பெரிய பாதுகாப்பற்ற சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. இந்தியாவில் ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறையும் ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறா. ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறையும் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறா, கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறா. பெண் இங்கே போக பொருளாக பார்க்கப்படுறா. அது தடுக்கப்படணும்னா சட்டமும் தண்டனையும் ரொம்ப கடுமையாக மாறணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ